நீங்கள் ஈசாவுக்கு வந்தீங்கன்னா பின்னாடி உள்ள அந்த ஆதியோகியை தான் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐனார் கோயில் கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. நம்ம கிராமங்களில் உள்ள எல்லைச்சாமி ஐனார் கோயிலை தத்ரூபமாக செஞ்சு வச்சுருக்காங்க. சூளம், முன்னாடி பார்த்தீங்கன்னா பலிபீடம், இங்கே பார்த்தீங்கன்னா மணி, அப்படியே தோரண வாயில். திருவிழா நடந்தால் எப்படி இருக்கும் ஐனார் கோயில் அதுமாரி வாழை மரம் கட்டி தோரணை கட்டி லைட்லாம் கட்டியிருக்காங்க. வேறு லெவலில் பின்னாடி ஐனார் உட்காந்துருக்காரு. சுடுமண் சொல்லுவாங்கள்ல, அந்த காலத்துலலாம் அந்த பானை செய்கிறவங்கெல்லாம் சுடுமண்ணில் தான் சிற்பம் செய்வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுடுமண்ணால் செய்யப்பட்ட ஐனார் சிலை கம்பீரமாக முறுக்கு மீசியோட வேஷ்டி கட்டிட்டு மாலை போட்டுக்கிட்டு கையில் அருவா வச்சுக்கிட்டு கம்பீரமாக காட்சி தர்றாரு. ஒவ்வொரு கிராமத்துலேயும் எல்லையில் பாதுகாப்பாக இருந்த ஐயனார் கோயில்கள் இன்றைக்கி நிறையா இல்லை, வழிபாடு பண்ணாமல் இருக்குது. அதுக்கப்புறம் ஐயனார் கோயில்னாலே பெரிய பெரிய குதிரைகள் தான் இருக்கும். சுடுமண் சிற்பத்திலே அப்போலாம் இந்த அளவுலேருந்து பெரிய பெரிய அளவுலலாம் செய்வாங்க. அதுவும் இப்போல்லாம் நிறைய பேர் செய்கிறது இல்லை, தொழிலாளர்கள் இல்லை. அதையும் இங்கே அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. சுடுமண் குதிரை சிற்பம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பார்க்குறதே ரேரு. அதுக்கப்புறம் காவடி, ஐனார் கோயிலில் காவடி வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காவடியே தொடுறாங்க. பார்த்துருக்கேன், ஆனால் தொடுறது இங்கே தான். அழகாக மயில் ரெக்கை வச்சு அழகாக செஞ்சுருக்காங்க. அப்படியே பார்த்திங்கன்னா கோயில்னால் கண்டிப்பாக வேப்ப மரம் இருக்கும். வேப்ப மரம்னால் கண்டிப்பாக பூஜை நடக்கும். அதுக்காண்டி வேப்ப மரத்தில் இதெல்லாம் கட்டியிருக்காங்க பாரு. துணி, அந்த தொட்டில், வலையெல்லாம் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் இந்த குழந்தை பாக்கியம் வேணும்னு பெண்கள் கட்டுவாங்க. அப்படியே ஐயனார் சைடு வியூவில் பார்த்திங்கன்னா ராஜகோபுரம் செட்டப்பு. இது எல்லாமே இப்போ ஒரு தமிழ் மண் திருவிழான்னு நடத்துகிறாங்க. அதால் ஈசாவில் இதெல்லாம் காட்சிப்படுத்தியிருக்காங்க. மாடுகள் எல்லாமே இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளியங்கிரி ஆண்டவர், உண்மையான சிவன் இருக்கிற இடம் அங்கே. சூப்பராக இருக்குது. ஐயனார் எப்படி இருக்கான்னு சொல்லி கமெண்ட். அப்படியே சைடு வியூவை பாருங்களேன். அந்த அருவாலோட பயங்கரமாக இருக்கார்.